சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் வேலீவி நிறுவனத்தோட டீலரான சித்திசா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாகனத்தை நம்ம ஊத்துமலை அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கிரேடபிலிட்டி டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அது கூடவே நம்ம கூட சார் இருக்கிறாங்க. சார் வந்து இந்த வாகனத்தோட உரிமையாளராக இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், என் பேர் ஆனந்த். ஓகே, தருமபுரியிலேருந்து வந்திருக்கிறோம். இந்த வண்டி நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். இதை பற்றின விவரம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சூப்பர் சார். ஓகே, சரிங்க சார். இந்த வாகனம் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? இந்த வாகனம் வாங்கி 1 year ஆகுதுங்க சார் நான் வாங்கி. ஓகே, சரிங்க சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 70 கிலோமீட்டர்லேருந்து 100-120 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணுவோம். சரிங்க சார். இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கிறோம். ஓகே, அதிக வேகம் எவ்வளோ சார்? அதிக வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர். ஓகே, சரிங்க சார். கரடு முரடான பாதைகளில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? கரடு முரடான பாதையெல்லாம் ஓட்டியிருக்கிறோம். ஓகே, எந்த தொந்தரவும் இல்லைங்க, நல்லாயிருக்கும். ஓகே. பிரேக்கிங் சஸ்பென்ஷன்லாம் எப்படி சார் இருக்குது? பிரேக்கிங் சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை டீசல் ஆட்டோவை பயன்படுத்திட்டு இருந்தீங்க, கரெக்டாக? ஆமாங்க சார், ஆமாங்க. ஓகே, நீங்கள் டீசல் ஆட்டோவை பயன்படுத்துனதுக்கும் இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோவை பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எலக்ட்ரிக் ஆட்டோவை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து உடம்பு வலி இடம்பு எதுவும் இல்லைங்க. ஓகே, கை கால் வலியே இல்லை. நம்ம ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஓகே, கஸ்டமர் உட்காந்து போகிறவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் கொஞ்சம் நமக்கு திருப்தியாக இருக்குங்க. ஓகே. உங்களோட சக ஆட்டோ நண்பர்கள் இருப்பாங்கல்ல, ஆட்டோ ஓட்டுறவங்க, அவங்க என்ன கேட்குறாங்க? அவங்க வந்து இது எங்கே பார்த்து ரெடி பண்ணி வந்தீங்க, எப்படி பண்ணீங்க, என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அது வந்து நம்ம இந்த மாதிரி சேலத்தில் கம்பெனியில் விட்டு செஞ்சோம் ஓகே, அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்க சார். இரவு நேரங்களில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? இரவு நேரத்தில் பயணம் பண்ணியிருக்கிறோம். மழை நேரங்களில்? மழை நேரங்கள்லையும் பயணம் பண்ணியிருக்கிறோம். ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க, நல்லா இருக்கு. ஆமாம். சரி, ஓகே. இது வரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்களா? எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லைங்க இது வரைக்கும். 1 yearல எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லைங்க. ஓகே. இந்த மாதிரியான மேடான பகுதிகளில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? மேடான பாதையில் ஓட்டிருக்கிறோம். ஓகே, கொஞ்சம் வயக்காட்டில் கரடு மூடான இடத்துலையும் ஓட்டிருக்கிறோம். ஓகே, ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. லோடு வச்சும் ஓட்டிருக்கிறோம். ஓகே, அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. ஓகே. அதிகபட்சமாக எவ்வளோ எடை வச்சு பயணம் பண்ணியிருப்பீங்க? அதிகபட்சமாக 600 கிலோவிலேருந்து 800 கிலோ வரைக்கும் வச்சு ஓட்டிருக்கிறோம். ஓகே. பயணிகள் நீங்கள் ஒரு வேளை லோடு இருந்துச்சுன்னா லோடை சேர்த்து சொல்கிறீங்க? அதெல்லாம் சேர்த்துங்க. சரி, ஓகே. ஆமாங்க. சரிங்க சார். பேட்டரி பேக்கில் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்திருக்காது? இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லைங்க பேட்டரி பேக்கில். ஓகே. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க நமக்கு. ஓகே, சரி, ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் வந்து சென்ட்ரலைஸ்டு மோட்டர் தானே கொடுத்துருக்காங்க, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஓகே, நமக்கு கூட கியர் பாக்ஸும் இருக்கிறதுனால நமக்கு எல்லா இடத்துலையும் ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. ஓகே, சரிங்க சார். சார்ஜிங் நேரம்? சார்ஜிங் நேரம் வந்து 3 மணி நேரத்தில் ஃபுல்லாகிடுதுங்க. 100 கிலோமீட்டருக்கு. ஓகே. 200 கிலோமீட்டருக்கு வேணும்னா 6 மணி நேரம் போடணுங்க. ஓகே, ஓகே. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா ஆச்சுங்க. 2 லட்ச ரூபா ஆச்சு. ஓகே. ஆர்டிஓ எல்லாம் சேர்த்து? எல்லாம் சேர்த்துங்க. ஓகே, சரிங்க சார். நீங்கள் டீசல் ஆட்டோ பயன்படுத்தினதுக்கும் இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ பயன்படுத்தினதுக்கும் தோராயமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு மிச்சமாயிருக்கு? எனக்கு டீசல் ஆட்டோ பயன்படுத்துக்கும் இப்போ எலக்ட்ரிக்காக மாற்றி பயன்படுத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா மீதி ஆகிருக்கும் இந்த 1 yearல. ஓகே, அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இது கன்ஃபார்மாக 1 லட்சம் வந்து மீதி ஆகிருக்குன்னு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். ஓகே. அப்படின்னா நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 லட்சம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 2.5 வருஷம் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு இருந்தாலே நீங்கள் போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் வரும். ஆமாம். ஓகே. இது 2.5 வருஷம் நல்லா ஓட்டுறவங்க ஒரே வருஷம் 2 வருஷத்துலேயே எடுத்துடலாம். நான் வந்து பார்ட் டைம் மாதிரி ஓட்டுவேன். அதனால் வந்து ஈவினிங் டைமில் மட்டும் போனால் கிடைக்கிறத ஓட்டும். அந்த மாதிரி ஓட்டி இப்போ 1 yearக்கு நம்ம 1 லட்சம் ஓட்டியிருக்கிறோம். ஓகே. ஃபுல்லாக சார்ஜ் பேட்டரியில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 85 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் கிடைக்குது. அதிகபட்சம் வந்து எனக்கு 100, 105, ஓகே, 110 வரைக்கும் கூட கிடைக்குது. சரி, ஓகே, சரிங்க சார். சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம லோடு வச்சு ஓட்டுறதை பொறுத்து ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஓகே. நீங்கள் இந்த வேலீவி ஆட்டோவை சித்திசா என்டர்பிரைசஸில் தான் கன்வெர்ட் பண்ணிங்களா சார்? ஆமாங்க சார். ஓகே, அதில் தான் கன்வெர்ட் பண்ணோம்.
சரிங்க சார். இவங்க சைட்லேருந்து சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி சார் இருக்குது? சர்வீஸ் சப்போர்ட்லாம் நல்லா இருக்குங்க. நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வந்து எந்த தொந்தரவாக இருந்தாலும் பார்த்து கொடுத்துருவாங்க. ஓகே. எதனால் நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தருமபுரி, இங்கே சேலத்தில் இருக்காங்க, அப்படி தூரமாக இருக்கும்போது எப்படி இந்தளவுக்கு சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். அது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணால் உடனே வந்து பார்த்துட்றாங்க. சூப்பர். சரிங்க சார். அது ஒன்றும் பண்ணுறேன். ஓகே, தொந்தரவு இல்லைங்க. ஓகே. இந்த வாகனத்தோட நிறைகள் அப்படின்னு என்ன சொல்லலாம்? இந்த வாகனத்தோட நிறைகள்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கிடையாது. ஓகே. கஸ்டமர் உட்காந்துட்டு வரும்போது ஏப்பா ஆட்டோ ஆஃப் பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே. வைப்ரேஷன் கிடையாது. ஓகே. சவுண்டு கிடையாது. அதனால் வந்து நமக்கு நல்லாயிருக்கு. ஓகே. நிறைவாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதேமாதிரி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வேகத்தடை இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்னு கிளட்சு பிடிக்கிறதோ இல்லை கியர் சேஞ்ச் பண்ணுறதோ அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு டீசல் வெஹிக்கிள் மாதிரி பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படி பண்ணணுன்றதெல்லாம் இல்லைங்க. நம்ம அப்படியே கம்பல்சரி நார்மலாக ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஓகே. அதுதான் நமக்கு திருப்தியாக இருக்குங்க. சரிங்க சார். குறைகள் ஏதாவது இருக்கா? குறைகள் வந்து ஒன்றும் அதிகமாக சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே. ஒரு சின்ன சின்னது இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கம்மலில் சொன்னால் சரி பண்ணி தந்துடுவோம், அவ்வளோதான். ஓகே. ஒரு மீட்ரு கரெக்டாக ஓடல இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு சின்ன தொந்தரவுன்னா அது பண்ணி நம்ம சொல்கிறத அவங்க சரி பண்ணி தந்துடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சரிங்க சார். 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 ஸ்டாருக்கு 4 கொடுக்கலாங்க. 4 கொடுக்கலாம். ஓகே சார். சரிங்க சார். மெயின்டெனன்ஸ்னு ஏதாவது பண்ணுறீங்களா? மெயின்டெனன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு ஒரு வாட்டி ஏர் செக் பண்ணுவாங்க 3 வேளைக்கு. ஓகே. அதுதான் மெயின்டெனன்ஸ் செலவுங்க. மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி கரண்ட் சார்ஜ் வர்றது நார்மலாக வருங்க, வீட்டுக்கு வரதோட கொஞ்சம் சேர்ந்து வரும். ஓகே. அது ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. ஒரு எனக்கு வந்து இப்போ ஒரு மாதம் 300 ரூபாயிலேருந்து ஒரு 500 600 வரைக்கும் வருதுங்க. ஓகே. கரண்ட் சார்ஜ். ஓகே. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ஏன்னா இப்போ வந்து ஆட்டோ பொதுவாகவே மின்சார வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. அதுவும் ஆட்டோ வந்து நீங்கள் புது ஆட்டோவை எடுக்காமல் உங்களுடைய பழைய ஆட்டோவையே கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஆட்டோவை பயன்படுத்துகிறீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு இதை வந்து ஊக்குவிங்க. உங்களுடைய இந்த சேவைக்கு எங்களுடைய பாராட்டுகள் சார். நன்றி சார். மற்றவங்களும் வந்து இதை தைரியமாக செய்யலாம். தயங்குறாங்க நிறைய பேர், அது தயக்கமே தேவையில்லை. ஓகே. ஏன்னா நல்லா நமக்கு அனுபவமாக தான் இருக்குது, நமக்கு நல்ல அனுகூலம் இருக்குது. ஓகே. எதிர்காலத்தில் எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்காக மாறும்போது நம்மளுக்கு அட்வான்ஸாக மாறினோம்னா அதில் நம்மளுக்கு பலன் அதிகமாக இருக்குது, அவ்வளோதாங்க. ஓகே. நன்றிங்க. சரிங்க சார். நன்றி சார். சூப்பர்.